கடந்த தீபாவளிக்கும் இந்த தீபாவளிக்கும் விலைவாசி எப்படி இருக்கிறது என காரைக்கால் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். நீங்க கடந்த ஆண்டு தீபாவளிக்கு வாங்கின விலையும் தற்போது உள்ள விலையும் எப்படி பாக்குறீங்க? விலை அதிகமா இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா கடந்த ஆண்டு துணிகள்லாம் பரவாயில்ல, கம்பேரிட்டிவ்லி போன வருஷத்துக்கு இந்த வருஷம் துணிகள்லாம் ஜிஎஸ்டி பரவாயில்ல, விலை குறைச்சிருக்காங்க. ஆனா பலகாரங்கள் இங்க காரைக்கால்ல அப்படி எங்களுக்கு தோணுது. சில கடைகள்ல அதிக விலையில விக்கிற மாதிரி தோணுது. தீபாவளி நெருக்கத்தினாலயா என்னன்னு தெரியல. பலகார பார்த்தீங்கன்னாக்கா ஜிஎஸ்டி வரை இதெல்லாம் குறைச்சாலும் அந்த பலகார விலை போன வருஷம் மாரி தான் ரேட்டு கொஞ்சம் ஏற்றி தான் வச்சுருக்காங்க. அதுமாரி ஜவுளி பார்த்தீங்கன்னாக்கா ரேட்டு வெளியில் கடையில் வாங்கிக்கலாம் இருக்கு, உள்ளே வாங்க முடியல. அதுமாரி சூழ்நிலை தான் இருக்குது. அன்றாட மக்கள் வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் ஏற்பட்டுட்டு இருக்கு. 3000 வெடி போன வருஷம் வாங்கினது இப்போ 4500 ரூபாய்க்கு வெடி வாங்கியிருக்கோம். 1500 அதே ஏறி இருக்கு. ஆனால் ஜிஎஸ்டி குறைச்சிட்டாங்க, அதை குறைச்சிட்டாங்க, இதை குறைச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் விலைவாசி மட்டும் குறைஞ்ச மாரி தெரியல. போன வருஷம் பார்த்தீங்கன்னா விலைவாசிலாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. இப்போ இந்த ஜிஎஸ்டி குறைவனால பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ 2500 மேலே இந்த துணிமணிலாம் வாங்கினா ஜிஎஸ்டி சொல்கிறாங்க. அதுமாரி பிரித்து எல்லாம் வாங்குறாங்க. விலைவாசியெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, பரவாயில்ல. இன்னைக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்ல. போன வருஷம் இந்த வருஷம் விலை அதிகமாக தான் விற்கிது. பட்டாசு, மற்ற ஸ்வீட்டு, ட்ரெஸ்ஸு. இந்த வருஷம் வெடி ஒரு 1000 ரூபா வந்துருச்சு விலை. ட்ரெஸ்ஸு ஒரு 1000 ரூபா. போன வருஷத்துல இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக தான் ரேட்டு விற்கிது, எல்லா ரேட்டுமே.